வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டுமா, எஃபி, ட்விட்டர்னு இருக்கிற எல்லா சோசியல் வெப்சைட்லையும் ஷேரும் பண்ணிடுறாங்க. அதனால எந்த ஈவெண்ட் நடந்தாலும் ஈஸியாக அதோட ஃபோட்டோஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த காலத்தில் நடந்த ஈவெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஈவன் எஃபி, ட்விட்டரில் ஷேர் பண்ணுறவங்களுக்கு கூட இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ஒரு புதுசாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேர் ஃபோட்டோஸோட தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். வெயிட், டைம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு வேற ஒருத்தன் வரேன்னு சொன்னால் இன்னும் ஆளக்கானோ, எங்கே போய் தொலைஞ்சான்? மே கமின்? எஸ், சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. இதான் நீ சீக்கிரமாக வரதா? டேய், நீலாம் பேசாதடா. என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரமாக வந்துட்டு நீ என்ன சொல்றியா? ஆமாம், அது என்ன கண்ணில் கூலிங்களா? அதுவா? எத்தனை பேர் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, நம்மளும் ஒரு ரேஞ்சுக்கு இருக்க வேணாமா? அதுக்கு தான். சபா, லேட் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொடியூசர் திட்டுவார். ரோல் கேமரா ஆக்ஷன். டேய், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்கடா, நீ என்ன சொல்ற? நீ கம்பேர் பண்ணா மட்டும் போதும், சரியா? சரி கைஸ், நம்ம ப்ரோக்ராம்குள்ள போலாம். உன்னை நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சாரை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அவரை அப்படி நில்லுங்க இப்படி நில்லுங்கன்னு சொல்லுவியா, இல்லை பக்கத்தில் போய் ஒரு தொட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பியா? அது எப்படி போக முடியும்? பக்கத்தில் அவ்வளோ செக்யூரிட்டி இருப்பாங்க, அவரை போய் தொட்டா சுற்ற மாட்டாங்க. ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை என்ன பண்ணியிருக்காருன்னு பாரு. வேர்ல்டு வார் செகண்ட் அப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக கனடியன் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருந்தார். அப்போது உலக புகழ்பெற்ற கனடியன் ஃபோட்டோகிராஃபரான யூசப் காஸ் சர்ச்சில் ஃபோட்டோ எடுக்க பர்மிஷன் கேட்டிருந்தார். பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க 2 நிமிஷம் தான் அவருக்கு டைம் கொடுத்தாங்களாம். அதனால் யூசப் காஸ் முந்தின நாளே லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாராம். வின்ஸ்டனும் மீட்டிங்கை முடிச்சுட்டு வர யூசப் காஸும் ரெடியாக நின்றுட்டு இருந்தாராம். ஃபோட்டோ எடுக்கும்போது வின்ஸ்டன் சர்ச்சில் சிகாரா வாயில் வச்சுருந்தது யூசப் காஸ்க்கு பிடிக்கலையாம். உடனே யூசப் ஓடி போய் வின்ஸ்டன் கிட்ட இருந்த சிகாரை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு வந்துட்டாராம். இவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் சாதாரணமாக சிகரெட்டை பிடுங்கிட்டு வந்ததை பார்த்த மக்கள் ஷாக்காகி நிற்க, அந்த நேரத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில் முறைச்சிக்கிட்டே கொடுத்த போஸ்ட் தான் யூசப் காஸ்க்கு பேர் வாங்கி தந்த ஃபோட்டோவா இன்னும் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்த சர்ச்சில், ஒரு சிங்கத்தை ஃபோட்டோ எடுக்கிற தகுதி உனக்கு இருக்குன்னு யூசஃபை பார்த்து பாராட்டினாராம். உங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபோட்டோ எங்கடா மாட்டிருக்க? ஹேய், என்னடா கேள்வி இது? எல்லார் வீட்லேயும் சவத்தில் தான்டா மாட்டுவாங்க. ஏன் சவத்தில் மட்டும்தான் மாட்டணுமா? வேற எங்கேயும் மாட்டக்கூடாதா? உங்கள் வீட்டு வாசலில் போய் மாட்டு, திருஷ்டியாவது கழியும். டென்ஷன் ஆகாத. இங்கே ஒருத்தவர் அவரோட ஃபேமிலி ஃபோட்டோவை எங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு பாரு. 1972 நிலாவோட சர்ஃபேஸை பற்றி ரிசர்ச் பண்ண அப்போலோ 16 மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மிஷன் சார்பாக சார்லஸ் டியூக்னு ஒரு அஸ்ட்ரானட் ட்ராவல் பண்ணார். அப்படி போகும்போது அவர் கூட அவர் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தார். ஆனால் கூட்டிகிட்டு போக முடியல. அதனால யோசித்த அவர் போகும்போது கூட அவர் ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போனாராம். அந்த ஃபோட்டோவை நிலாவோட சர்ஃபேஸில் வச்சு ஒரு ஸ்னாப் ஒன்று எடுத்தாராம். வரும்போது அந்த ஃபோட்டோவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டார். அந்த ஃபோட்டோ இன்னும் அதே இடத்துலையே இருக்கான். சரி, உன்னை எல்ஐசி பில்டிங் பெயிண்ட் பண்ண சொன்னால் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கேட்பேன்? பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் தான் கேட்பாங்க. டேய், நான் அதை கேட்கலடா. சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன கேட்பேன்? நிற்கிறதுக்கு ஒரு க்ரேனு, சேஃப்டி செயின், இதெல்லாம் கேட்பேன். கயிறு கூட தர முடியாது. அட போடா, என்னை கீழே தள்ளி சாவடிச்சுட்டு ப்ரொடியூசர்கிட்ட நீ ஆட்டே போடலான்னு நினச்சியா? டேய், இதுக்கே நீ இப்படி பயப்படுறே. அந்த காலத்தில் 1000 அடிக்கு மேலே இருக்கிற ஈஃபில் டவருக்கு எப்படி பெயிண்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? பாரு. உலக அதிசயத்தில் ஒன்றான பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் 1886 கட்ட ஆரம்பித்து 1889 முடித்தாங்க. 324 மீட்டர், அதாவது 1000 அடிக்கு மேலே உயரமுள்ள ஈஃபில் டவரில் எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் இப்படி தான் பெயிண்ட் பண்ணி முடித்தாங்களாம். டைட்டானிக் அதான் உனக்கு தெரியுமா? ஏன்டா இப்படி கேட்குற? அதான் தண்ணியில் பாவமாக மூழ்கிருச்சு. டைட்டானிக் கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்கின ஃபோட்டோ தான் நீ பார்த்துருக்க. அது கடைசியாக தண்ணியில் மிதந்த ஃபோட்டோவை நீ பார்த்துருக்கியா? இல்லை, தோ பார். உலக புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பலானது ஏப்ரல் 15, 1912 பனிப்பாறையில் மோதி கடலுக்கடியில் மூழ்கிடுச்சு. இதையே கான்செப்டாக வச்சு பிரம்மாண்டமாக எடுத்த டைட்டானிக் படத்தை எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் டைட்டானிக் கப்பல் கடைசியாக கடலில் மிதந்த ஃபோட்டோவை யாருமே பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இதுதான் அந்த ஃபோட்டோ.
என்னடா நான் சொன்ன காலேஜ் விசிட் பண்ணியா? ஸ்டூடியோ லேப்லாம் பார்த்தேன்டா. அப்படி டிவி சேனல் போகிற மாதிரி இருந்துச்சு. படித்தா அங்கே தானே படிக்கணும். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பில் பிரத்யேக பட்டப்படிப்பு. என்னடா சுரிஞ்சுக்கிட்டே இருக்க? அறியுதுப்பா. அம்மா எப்போ பார்த்தாலும் ஏசி ரூம்குள்ளே இருந்தா இப்படி தான் ஆகும். உடம்புல வெயில் பட்டால் தான்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அந்த காலத்தில் விட்டமின் டி கிடைக்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? பாரு. குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் சன்லைட்டில் உடம்புல பட்டால் நல்லதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது வழக்கம். குளிர் பிரதேசமான ஐரோப்பிய நாடுகளில் அப்பார்ட்மெண்ட்டில் வசித்தவங்க வீட்டோட ஜன்னலுக்கு வெளியவோ இல்லை பால்கனிலேயோ ஒரு கூண்டு செஞ்சு அதில் அவங்க குழந்தைய வச்சு லாக் பண்ணிடுவாங்களாம். எப்பெல்லாம் சன்லைட் வருதோ அப்போல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது அவங்க வழக்கம். உங்கள் வீட்டில் குண்டு வெடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டேய் வாயக்கழுவுடா, அவசகுணமாக பேசுகிற. டேய் சும்மா சொல்கிறா. முதல்ல தெரிச்சு ஓடுவேன், அப்புறம் ஃபயர் சர்வீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன். இப்படி தான் 1940 லண்டனில் ஒரு வீட்டில் குண்டு வெடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு பார், ஃபோட்டோவை பார். 1940 லண்டனில் ஒரு வீட்டில் குண்டு வெடிச்சிருச்சு. அந்த வீட்டில் இருந்த குழந்தை அவங்க வீட்டில் பாம்பு வெடிச்சது கூட தெரியாமல் அவ்வளோ இன்னசென்ட்டாக பொம்மையோட விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். இந்த ஃபோட்டோவை பார்த்தா அழாதவன் கூட அழுதுருவான். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோட்டோஸில் இதுவும் ஒன்று. மாரத்தான் ரேஸ் ஓடிருக்கியா நீ? 2 தடவை ஓடிருக்கேன்டா. சரி, மாரத்தான் ரேஸ் எப்போ ஆரம்பித்தாங்க, எதுக்கு ஓடுறாங்க? டேய் இதோ பாரு, ஓடி இருக்கியான்னு கேட்டால் ஓடி இருக்கேன். அதை விட்டுட்டு டீச்சர் மாதிரி சும்மா நோய் நோய் நோயின்னு கேள்வி. ஒரு முக்கியமான எஸ்டிடா, தெரிஞ்சுக்க. எஸ்டிடினா வரலாறு தானே. மாரத்தான் ஓட்டம் இப்போ பல பரிணாமங்கள் அடைஞ்சாலும் அது ஆரம்பித்ததுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கிமு 490 கிரேக்க சிப்பாயான ஹெய்டிபிடஸ் பெர்ஷியாவோட போரில் வெற்றி பெற்ற செய்தியை சொல்கிறதுக்காக மாரத்தான் சிட்டிலேருந்து ஏத்தன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 25 மைல் தூரம் ஓடியே போயிருக்காரு. அப்படி போனவர் வெற்றியை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கீழே விழுந்து இறந்துட்டாராம். 2000 வருஷங்களுக்கு பின்னாடி 1896 நடந்த ஒலிம்பிக்கில் மாரத்தான் ரேஸையும் ஒரு ஈவெண்ட்டாக சேர்த்துக்கிட்டாங்க. முதல்ல நடந்த இந்த ஈவெண்ட்டில் வெறும் 3 பேர் தான் கலந்துக்கிட்டாங்களாம். அந்த ஃபோட்டோ தான் இது. டேய் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் பார்த்துருக்கியா? அதை எப்படா பார்க்காம இருப்பேன்? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்காத ஆளே கிடையாது. அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும்ல அப்படின்னு, எம்ஜிஎம் லோகோ. அதோட மேக்கிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் க்ரீன் மேட் ப்ளூ மேட்னு நிறைய கிராஃபிக்கல் டெக்னாலஜி வந்தாச்சு. ஆனால் அந்த காலத்தில் இந்த கிராஃபிக்கல் டெக்னாலஜி எதையுமே யூஸ் பண்ணாமல் தான் இந்த எம்ஜிஎம் லோகோவை பண்ணியிருக்காங்க. உண்மையான சிங்கத்தை கட்டி போட்டு எப்படி இந்த லோகோ பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் செம்ம ஆஃபர் போட்டிருக்காங்கடா. அப்படியா? கம்ப்யூட்ரு, மொபைல் அக்சசரிஸு, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாம். ஹார்ட் டிஸ்கா? நானே 2 வாங்கிட்டேன். அதுவும் 2 DB. நல்லா கை கிடக்கமா ஹேண்டியாக இருக்குது. 2 DBயா? என்கிட்ட வெறும் 5 MB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாரு. 1 TB ஹார்ட் டிஸ்கையே நம்ம இப்போ பேக்கெட்டில் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கோம். ஆனால் முதல்ல டிசைன் பண்ண 5 MB ஹார்ட் டிஸ்கை ஒரு லாரியில் வச்சுட்டு தான் தூக்கிட்டு போக முடியுமா? அப்போ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். மச்சி, யூஸ்வலாக கார் ரேஸ் எங்கடா நடக்கும்? கிரிக்கெட் கிரவுண்டில். வெறுப்பேற்றுற மாதிரி கேள்வி கேட்காத. வேற எங்கே நடக்கும்? ரேஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். ஆனால் ஃபியட் கார் கம்பெனி ஆரம்பித்தப்போ அந்த கார் கம்பெனியோட மொட்டை மாடியில் அந்த கார் ரேஸ் ஓட்டி பார்த்தாங்களாம். அப்படியா? பாரு. இப்போ இருக்கிற லீடிங் கார் கம்பெனியில் ஃபியட்டும் ஒன்று. 1923 இட்டாலியில் இருந்த ஃபியட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கார் கம்பெனியோட மொட்டை மாடியிலேயே கார் ரேஸ் ஓட்டி விளையாண்டாங்களாம். ஆடு சேத்துல அடி வாங்கியிருக்கே, சோத்துல அடி வாங்கியிருக்கே. ஆடா இந்த மாதிரி பொருள் அடி வாங்கி பார்த்ததே இல்லை. என்னடா உளர்ற? உளறல, போட்டோ பாரு. 1893 பிரின்ஸ்டன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்னோபால் ஃபைட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ தான் இது. உலகத்தில் மிக ஷார்ப்பான வெப்பன் ஐஸ்ன்னு சும்மாவா சொன்னாங்க? ஓகே காய்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராமில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் டைம் உங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமில் சந்திக்கிறோம். சொல்லிட்டேல, நீ கிளம்பு.
Okay guys, this is Sethupathi signing out from you. Bye bye, take care, see you.